வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். வெல்கம். பையன் வந்து சில பல சம்பவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பீக்கரை வந்து இருக்கலே பெஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்ல சொன்னாங்க. முடியுமா? இப்போ பேசு. ஒன்றும் இல்லை, இதை கூட எதை கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்கால் காஞ்சி, மார்ஷல், சோனி, சோனோஸ்லாம், சோனி, சன்ஹைசர் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி ஜேபிஎல்லோட ஹேர்மன் கார்டன் என்னதான் சொல்ல. சரி, மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் வெடிவெள்ளிங்க. ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த வெள்ளி தங்கமாக மாறுதா இல்லையாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட அஃபோர்டபுள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஒன்று வந்து ஸ்பீக்கரு, இன்னொன்று வந்து வாட்ச். ஸோ இந்த ஸ்பீக்கரோட பிரைஸ் என்ன? ரெண்டுமே இது ஸ்பீக்கரோட பிரைஸ் வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரா? ஆமாம். இதுதான் நம்ம ஜடை, இதுதான் நம்ம யூடியூப் டைட்டில். என்னது வீடியோட டைட்டில்? 1000 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கரா? வாட்சன் வந்து கட் பண்ணிப்பான். ஓகே, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அடுத்தடா. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க ரெண்டு ப்ராடக்ட்டுமே செல்கோர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட். இப்போ நம்ம எப்படி பேசணுன்றதை நான் சொல்லிடுறேன். நாப்டால் மாதிரியே பேசு. இதுல நீங்க ஆக்ஸ்லாம் இருக்கு. ஆக்ஸ்ல வந்து நீங்க வந்து 3.5 mm ஜாக் இருக்கறனால நீங்க அந்த கேபிள் கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு. ஆமாங்க, மைக்ரோ SD கார்டுல பாட்டை போட்டு இது வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பென் டிரைவ் கூட நீங்க மாட்டிக்கலாம். ஆமா. FM ரேடியோ ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க. அது கூட இருக்கா? ஆமாங்க, இருக்கு. பாத்தீங்களா, FM ரேடியோ இருக்கு. அதுல சூரியன் FM ல இருந்து உங்களுக்கு ரேடியோ 1 வரைக்கும் ரேடியோ மிர்ச்சி, நம்ம ஆகாசவாணி கூட இதுல வரும். ஆகாசவாணி கூட வரும். அதாவது நம்ம FM ரெயின்போ அதுவும் வரும். அது மட்டும் இல்லாம இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 20 வாட் வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் வந்து தெரிக்க விடுங்க. ஆமா. இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட இந்த கார்ல எல்லாம் வைப்பாங்களே உள்ள ஊஃபர் செட்லாம், அதெல்லாம் கூட தோத்துரும். ஆமா, என் கார்ல வந்து இது இல்ல, அதனால இத வச்சலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இத வச்சிரு, இனிமே ஓட்டிடு. சரியா? ஓகே. மேல இருக்க பட்டன் ஆமா, இது என்னதுக்கு? இது வந்து லைட் சேஞ்ச் பண்றதுக்கு. எப்படி? பார்ட்டி RGB. டேய், உன்னோட பார்ட்டி வைப்ஸ்க்கு கரெக்ட்டா இருக்கும் போலயே. நான் வட்சன் கொடுத்துட்டு இருந்திருக்கலாமேடா. டெல்லில கொடுத்துட்டு இருந்தா வச்சுக்கங்களேன். சபா இப்படி இங்க இப்படி கட்டி விட்டா இங்க அது என்ன? நீ சொல்றத பார்த்தா கட்டி விட்டா அது வந்து ஸ்பீக்கர் ப்ரமோஷன் மாதிரி தெரியல. சரி, ஓகே. யோன்னு சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு ஏன்டா அதை பிடிங்கி வச்ச? கொடுத்துருக்கலாம்ல அவன்கிட்ட. சரி, இதுல இருக்க ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது ஏதாவது இருக்கான்னு பாரு. ஃபீச்சர்ஸா? பீட்ஸ். அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபீச்சர் தான் இதுல இருக்கு. வயர்லெஸ் சவுண்ட் பாரா இது? ஆமா, பீட்ஸ். அதான் நேமா? ப்ளூடூத். ஓகே ஓகே, ப்ளூடூத். எக்ஸ்பேண்டிங் பாசிபிலிட்டிஸ். என்னடா எப்பலாமோ யோசிச்சு பேசியிருக்காங்க. CLB 30 லீப் தி ஜம்ப், அந்த மாதிரி வகையில வந்து எக்ஸ்பேண்டிங் பாசிபிலிட்டிஸ். ஓகே, இதுல போட்டுருக்க MRP 722 கிராம்ஸ்ங்கறாங்க. பட் MRP வந்து 4000 ரூபீஸ். நம்பரா மாதிரி இல்லையேங்க அது. சரி, ஆனா 1000 ரூபாய்க்கு தராங்கல்ல. இது கீழே வந்து ஒரு மேனுவல் இருக்கு. கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் யூஸ் பண்ணா காலி ஆற மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்பதான் சொல்ல மாட்டா நீ. வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஃபுல் வால்யூம் வச்சிருக்கேன். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணலாங்க. கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? கிளாஸி. யாராவது முதல்ல இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம வந்து இத வச்சு நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலாம். அதாவது கம்பேரிசன் சோனோஸ் இதுக்கு ஆக்சுவலா மார்ஷல் அங்க ஒன்னு இருக்கு. ஆனா அவங்க ஏமாத்துறாங்கடா. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எப்படின்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க. ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஏர்டெல்ல இருந்து எல்லாரும் ஹை டாரிஃப்ல நம்மள ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி பாரு, 20 வாட் ஸ்பீக்கர் அவன் 45 வாட் நோதான் ஸ்பீக்கர் இல்லையா மார்ஷல். ஆமா, அத போயிட்டு 45,000 50,000 வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டுக்கு 1000 ரூபாய். வேற லெவல் இவன். 1000 ரூபாய்க்கு உனக்கு 20 வாட். சரி, நேரம் கம்பெனி நினைக்கும் இன்னும் இவங்க ரொம்ப காசுக்கு மேல கோவறானுங்களே. காசுக்கு இன்னொன்னு அது ஏதோ ப்ரொமோஷன் நினைச்சுக்க போறாங்க. ப்ரொமோஷன் இல்ல, லூஸ் மோஷன் இல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணது கிடையாது. அப்படி பண்றதா இருந்தாலும் நாங்க எதுவாக இருந்தாலும் தெளிவா மென்ஷன் பண்ணிவிடுவோம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ப்ரமோஷன் பண்றதா இருந்தா நாங்க கம்பேரிசன் கம்பெனி நாங்க எடுக்க மாட்டோம். எடுக்க கூடாது, தப்பு, தவறு. இத மட்டுமே நாங்க பேசி தவறு இழைத்தாய். இதுதாங்க மாசு, இதுதாங்க கெத்து, போஸே இதை அடிச்சிருங்க, இதை போஸ் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமா, அது ரெண்டுமே ஆக்சுவலா போஸுக்கு தாசிங்க, அது வேற விஷயம். சரி, அடுத்து இதோட ப்ராடக்ட் இன்னொன்னு என்ன, வாட்ச். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ எஃப்எம்லாம் சொல்லியிருந்தாங்களேடா, மேனுவலா நம்ம மோடு நம்ம மாற்றி பார்ப்போமா? எஃப்எம் ரேடியோ மோடு, ஆட்டோ டியூனிங். ஆட்டோ டியூனிங் ஆல்ரெடி பார்த்ததுமே manufacture பண்ற மாதிரி சொல்றீங்களே, எப்படி அது? ஆக்சுவலா இந்த பிராண்டுக்கு என்ன பிராண்ட் அம்பாசிடரா கூப்பிட்டாங்க. பட் ஐ வாஸ் வெரி பிஸி.
The phone could not interfere with சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. FM radio select M அதான் switch. Okay, long press the play button. எப்படி பார்த்தல அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம். After finishing the search radio, speaker will automatically memorize the frequency found. Okay, you can press plus or minus to select the radio station. Next ஸ்டேஷன்ஸ்க்கு யாரும் நினைச்ச என்ன டெக்கி தான் இதெல்லாம் வந்து மிலிட்டரியில அந்த ரேடியோ ஆப்ரேட் பண்றது அதெல்லாம் மிலிட்டரி ரேடியோக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் மிலிட்டரி ரேடியோவே ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க இல்ல அது இல்ல அப்படிங்கறாங்க அப்படி எப்படி இது போஸ் வந்து இதை பீட் பண்ணோம் இல்லாட்டி இது வந்து போஸ்ட தோத்து போயிடும்னு சொன்ன மாதிரி இப்படி பார்த்தோம் போஸ் கசிங்கன்ற மாதிரி இது மிலிட்டரி கசிங்கங்கறியா நீ சிறுவம்பாடுவா ஆக்சுவலா ஒரு சேனலா போயிட்டு இருக்கு ஆமா ஹெலிகாப்டர் போற சவுண்ட் கேக்குது தெரியுதா மேல சரி நீங்க இத பாத்துக்கிட்டு இருங்க எஃப்எம் எடுங்க நான் அதுக்குள்ள இந்த வாட்ச் எடுத்துறேன் ப்ளூடூத் மோட் போயிட்டேன் ஸோ எஃப்எம் ரேடியோக்கும் ப்ளூடூத் மோடுக்கும் நம்ம வந்து மாறி மாறி போக முடியுது அதுக்கு தாங்க அந்த பட்டனு சரி அப்படியே சைக்கிள் கேப்பில் இந்த வாட்ச் எடுக்கிறேன் சரி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வாட்ச் முக்கியமாக பார்க்கணும் என்னடா டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேற லெவலில் இருக்கு செம்மையா சூப்பரா என்ன டிஸ்பிளே பிரிச்சிட்ட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதோட இது சரி ஓகே ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல கெத்து தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெயில் ஆகிறதுக்கான ஸ்டாப் செம்மையா இருக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க மேக்னெட்டிக் ஸ்ட்ராப்பு இல்லடா இது வந்து பார்த்தோன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மிடா ஸ்பீக்கர் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ வாங்கியிருப்போம் 500 ரூபாய் 200 ரூபாய் நான் ரிச்சி ஸ்ட்ரீட்ல வாங்கின 150 ரூபா ஸ்பீக்கர் கூட இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வேலை செய்யுது ஆமா குட்டி ஸ்பீக்கர் ஜேபிஎல்னு போட்டிருப்பாங்க ஏன்டா 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஜேபிஎல் ஸ்பீக்கராடா அப்படிதான் இருக்கும் பட் அது இன்னும் வேலை செய்யுது ஸோ இதுலலாம் வந்து அந்த எரர் ரேட் இல்லாட்டி இந்த ஃபெயிலியர் ரேட் வந்து கம்மி இந்த ப்ராடக்ட்ஸ்ல பட் இதுல ரொம்ப ஹை பொதுவாக வாட்ச்ல எல்லாம் திடீர்னு எப்போ என்ன ஆகும்னே தெரியாது சிஎம்எஃப் வாட்சே வாய பிளந்துருச்சுன்னு நினைச்சு பயந்தோம் நம்ம அப்புறம் பார்த்தா அது கூட வர கேபிள்ல மட்டும் தான் சார்ஜ் வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அதே மாதிரி எல்லாம் ஒரே இதுதான்டா நான் தான் சொன்னேன்டா இது நல்லா பாரு இது சிஎம்எஃப் வாட்ச் தான் சரி ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா இருக்குல்லங்க அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கு சரி இது என்ன ஆன் பண்ணலையா நீ பேட்டரி இல்ல போல இதை இப்போ நம்ம வந்து ஒரு சார்ஜரா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றீங்க பவர் பேங்காவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு உருட்டு விட்டுங்க எப்படி பார்த்தல அந்த கம்பெனில இருந்தே நான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறேன் பாரு இங்க அங்கேயே இருக்கு ஏய் வைப்ரேட் ஆச்சுடா டெக்னாலஜி என்ன பண்றதுங்க நைட்டு தூங்கும் போதும் காலையில எழுந்து பல்லு வளக்கும் போது வரைக்கும் டெக்னாலஜில இருந்தேன் பவர் பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி வேலை செய்யுதுடா எப்படி ஆன் ஆயிடுச்சா அதாவது ஆன் ஆகி நான் சார்ஜ் ஏறுறேன்னு மட்டும் தான் சொல்லிச்சு சூப்பரு பாக்ஸ்க்குள்ள இன்னொரு ஒரு ஸ்டாப்பும் கொடுத்துருக்காங்க அதே கலரோட அதுக்கப்புறம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ளூடூத் காலிங் இருக்கான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு அதுக்கப்புறம் 1.96 இன்ச் டிஸ்பிளே இருக்கு நம்ம டாஃபி டேப் தான் டாஃபிட் ஆப் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் நான் இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்பேன் அந்த ப்ரோட்டோலாம் யூஸ் பண்ணும்போது கூட அதுக்கு டாஃபிட் தான் இருந்தது அப்படியா ஏதோ ஒரு கம்பெனி டெவலப் பண்ணதுரா அது அவங்க கிட்ட ப்ராடக்ட்டோட சேர்த்து ஆப்பையும் விற்கிறாங்க அவங்க ஆமா ஆப் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறியா சரி நாங்க வச்சிருக்க ஆப்பையும் யூஸ் பண்ணிக்க தனிப்பட்ட முறையில் நீ ஆப் டெவலப் பண்ற கஷ்டம்லாம் உனக்கு கிடையாது இந்த ஆப் அப்படி யூஸ் பண்ணிட்டு என்ஜாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க வாட்டர் ரெசிஸ்டண்டா ஹார்ட் ரேட் இருக்கு 1 கீ கனெக்ஷன் அது என்ன அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் இருக்கும் அப்படின்றாங்க மல்டி கேம்ஸா கேம்லாம் நமக்கு தேவையில்ல என்ன கேம் ஆட போறோம் ஜிபிஎஸ் மென்ஷன் பண்ண 10000 ரூபாடா மானிட்டர் எது இதுவா போட்டுருக்கேன் 9499 பா யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஆப்பிளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குடா ஃபோன் ப்ளூடூத் கையிலே காட்டலனாலும் ஹார்ட் ரேட்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லடா ஹார்ட் ரேட் காட்டல வெறும் யூஐ தான் காட்டுது ஹார்ட் ரேட் காட்டல நல்ல விஷயம் தான் வாக்கிங் ஓப்பன் கோல் ரன்னிங் ஓப்பன் வாவ் ரிப்பனை திருப்பி வச்சிருக்காங்க பாருங்க 8 ரிப்பன் உனக்கு தெரியுமா எல்லா வாட்ச்லயும் இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் அதனால தான் டாஃபிட் இருக்கு ஆமா டாஃபிட் ஆப் தான் இதுக்கு வந்து ஆப்பிள் வாட்சோட யூஐடா அனிகோம்ல ஆமா ஆப்பிள் வாட்ச்க்கே டஃப் கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ அது வேற பேன் ஆயிடுச்சா இனிமேல் ஆப்பிள் வாட்ச் வேணும்னு ஆசைப்படுறவங்களே இது வாங்கிக்கலாம் ஆமாம் ஒர்க் அவுட் மோடு நிறையா இருக்குமே எப்படியும் ஒரு 1000 500 இது வந்து இன்னும் கண்டுபிடிக்காத எக்ஸசைஸ்க்கெல்லாம் கூட இதில் ஒர்க் அவுட் மோட் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விக்கி கூட நைட்டெல்லாம் இதை கட்டிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணுறான் ஆமாம் ஃபுட்பால் இருக்குது ஸ்விம்மிங் இருக்குது போடு இன்னும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கினே போகலாம் அதான் இது இங்க பாருங்க எவ்வளோ ஒர்க் அவுட் மோட்ஸ் ஒலிம்பிக்ல இல்லாத ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் கூட இதுல ஆட்டோ ரேசிங்கா அதெல்லாம் ஆட்டோ ரேசிங்ல நமக்கு என்ன ஹார்ட் பீட் வரப்போகுது இல்லைடா நிஜமாவே தெரியும்ல அது F1 ரேஸ் இதெல்லாம் கூட டிரைவர்ஸ் வந்து ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் வெயிட்டே குறைஞ்சிருப்பாங்க அப்படியா வாவ்
ஸோ பாரு அதெல்லாம் மெஷர் பண்ணுற அளவுக்கு டே அப்போ இது ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவே தூக்கி சாப்பிட்டுருச்சுரா. இதுதான்டா ஃபியூச்சர். ஆமாம் ஆமாம், ஃபியூச்சர் வாட்ச் இதுதாங்க. ஸோ ஃபோன் கால் மாதிரியான விஷயங்களும் இதில் பண்ண முடியும். மியூசிக் கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம், கேமரா ஷட்டராக யூஸ் பண்ணலாம். இங்கேருந்தே நீங்கள் வந்து இது அது வந்து அலார்ம் செட் பண்ணிக்கலாம். ஸோ டைமரு இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எல்லா வாட்ச்லையும் இதே யூஐ தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இதில் டாஃபிட்டும் இருக்குது. தெரியும் தெரியும், அந்த பக்கம் திருப்புங்க. அப்புறம் இதோட வியூ நீ மாற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 12-15 வியூ இருக்குது. அப்படியா? ஆமா, நீ உள்ள போனா அவ்வளோ வியூஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண மற்ற வாட்ச்லயும் அதெல்லாம் இருந்தது. மெனு வியூஸ் இருக்கு. போங்க போங்க, நீ செலக்ட் பண்ணிட்ட நீ கோம்பே. ஐயோ, போ மெனு வியூ. நெக்ஸ்ட் ஸ்வைப் பண்ணு. ஸ்வைப் அது அதில் வச்சு ஸ்வைப் பண்ணி விடு. இந்த பக்கம் தள்ளு, அந்த பக்கம் தள்ளு, அந்த மாதிரி. டேய் இது வந்து வாட்ச் பேசுறா. சரி என்னடா நீ டேய் ஒரு நல்ல பிராண்ட் இப்படி பண்றியடா. டிஸ்பிளேல போயிட்டு மெனு வியூ போயிட்டு ஸ்வைப் பண்ணு. இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட். ஹெல்லும் ஃபுல் மூன் கிரசன்ட் சர்ஃபேஸ் கிரசன்ட் காலேஜ் நல்லா இருக்கும். கிரிட் வியூ, லிஸ்ட் வியூ. வாவ் வாவா இருக்கு. பாத்தீங்களா? தெரியுமே. எப்படி இந்த மாதிரி ஜாலியா கிடையாது. இந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச்ல கிடையாதுடா. அப்படியா? ஆமா, டிம் குக்காக்கு அனுப்பி விட்டுரு, இந்த மெயில் அனுப்பி விட்டுரு. போடு, இந்த வீடியோவை நீங்க அனுப்பிச்சிருங்க அவ்வளவுதான். சரி, ஜி க்ளவுட்ல போட்டு. இல்லை நீ தானே பிராண்ட் அம்பாசிடர் இந்த ப்ராடக்ட்டுக்கு, அதனால அதே பண்ணிடலாம். இது கிடையாது, நான் வந்து சிஎம்எஃப்க்கு தான். சரி ஓகே, அதோட இது நல்லா இருக்கு. தப்பு அப்படின்றது தப்பு. இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த கிளிக்கியாவே இல்லை அது. ஆமா, கிளிக்கியா இல்லை. இந்த சர்ஃபேஸோட சர்ஃபேஸா இருக்கா, ஸோ அது கிளிக் ஆகுதா இல்லையா தெரிய மாட்டேங்குது. ஆமா, அதுவே வந்து க்ரௌன் நல்லா இருக்கு. க்ரௌன் நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ராப் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மேக்னெட்டிக் இதை வச்சு. இந்த மேக்னெட் எப்போ மண்ணக்கமோ அப்படின்னு நமக்கு தெரியாது. சொல்லாதடா, ஹோம் பிராண்டடா, நீ எப்படி பேசலாமா? ரைட். ஸோ மொத்தம் அப்போ 2600 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து சில மிஸ்டேக்ஸோ இல்லாட்டி தெரிஞ்சே கூட நீங்கள் காசை வந்து விட்டுருக்கலாம், செலவு பண்ணியிருப்பீங்க, விட்டுருக்கலாம். அந்த மாதிரி வந்து இதையும் நீங்கள் தெரிஞ்சு வேணா பண்ணலாம். ஆமாம் ஆமாம், 2600 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி ஒரு வாட்ச் தான் கிடைக்குமே தவிர, உள்ளே இருக்கிற யூஐ இன்டர்ஃபேஸ் வந்து 1000 ரூபாய் வாட்சில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா வாட்ச்லையும் ஒன்று தான். எல்லா வாட்ச்லையுமே ஒன்று தான். மேபி இந்த பிராண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் உங்களை ரொம்ப தாங்குவாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கு தான் 2600 ரூபாய். சேல் சப்போர்ட்லாம் இருக்கா? நீ தான் சொல்லணும் ஆஸ் அ பிராண்ட் அம்பாசிடர். ரைட்டு. ஸோ இந்த மாதிரியான வாட்சஸ் நீங்கள் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதுக்கு எவ்வளோ நாள் லைஃப் வந்திருக்கு? ஏன்னா 2019, 20, 21 அந்த டைம்லலாம் வந்த வாட்சஸில் கூட நான் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மியாக தான் மாட்டேன். பட் இந்த 2022 எண்டில் ஆரம்பித்து 2023 ஃபுல்லாக நான் பார்க்குற வாட்சஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்சை ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு திரும்ப ஒரு மாதம் கழிச்சு வெளில எடுத்து பார்த்தாலே யூஸ் பண்ண முடியாத நிலைக்கு போயிடுது. ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா அது என்ன பிராண்ட் என்ன வாட்ச்னு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோரோவர் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இந்த மாதிரி 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அந்த மாதிரி வாட்ச் நீங்கள் வாங்குறீங்கன்னா பேசிக்காக டைம் பார்க்கலாம் அண்ட் ஓவரால் கொஞ்சம் ஸ்டெப் கவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. ஒரு சில ஆப் இப்போ இந்த டாஃபிட் இருக்கு இல்லையா, மேபி கூகுள் ஃபிட் கூட வேணா டைப் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து ஸ்ட்ராவா கூடயோ இல்லாட்டி அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அதோட ஃபீச்சர்ஸும் பெருசாக இருக்காது, சொல்கிற அளவுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஆமாம். ஸோ அதெல்லாம் தான். ஸோ இதுதான் இந்த 2 ப்ராடக்ட். இந்த 2 ப்ராடக்ட்டில் எனக்கு இப்பயும் என்ன தோணுதுன்னா, அந்த ஸ்பீக்கர் ஒர்த்து, இந்த வாட்ச் வந்து ஓகே, அவ்வளோதான். ஓகேங்க, பார்ப்போம் அடுத்த வீடியோவில். வேறு ஏதாவது ப்ராடக்ட் கிடச்சதுன்னா அதோட பார்ப்போம். ஏன் ப்ராடக்ட் கிடைக்கலன்னா டிவிடியில் பார்ப்போம். டிவிடியே பண்ணலன்னா டிவிடி பண்ணலாம். கமெண்ட் சார் பார்ப்போம். கமெண்ட் சார் என்ன பண்ணலன்னா ஏதாவது பண்ணுறதுக்கு வீடியோ இருக்க தான் செய்யுது, அதுக்காக தான் சொன்னேன். ரைட்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, பாய்.